எஃப்எம்சிஜி டிவி நேயர்களுக்கு வணக்கம். எஃப்எம்சிஜி தொழில் சம்பந்தமான, அதாவது சிறு குறு வணிகர்கள், விநியோகஸ்தர்கள், தயாரிப்பாளர்கள், இந்த தயாரிப்பு நிறுவனங்களில் வேலை செய்யும் கம்பெனி பிரதிநிதிகள், நுகர்வோர், இதெல்லாம் பற்றி நாம் இது வரைக்கும் பேசிக்கிட்டு வந்திருக்கோம். அந்த மாதிரி இன்றைக்கி ஒரு சப்ஜெக்ட்டுக்கு போக போகிறோம். தொடர்ந்து நம்ம வியாபார சம்பந்தமான சப்ஜெக்ட். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சில சமூக அக்கறையோடு சமூக நலனை மனதில் கொண்டு வளர்ந்து வரும் இந்தியா தொடர்ந்து வளர்ந்து கொண்டு பல மடங்கு ஒவ்வொரு மக்களும் நல்ல நிலையை சந்தோஷத்துடன், ஏன்னா அந்த ஹாப்பினஸ் இண்டெக்ஸ்னு ஒன்று இருக்குது உலகத்தில். எந்த நாட்டு மக்கள் ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு சர்வே எடுத்து வருஷம் வருது. ஸோ எதுவாக இருந்தாலும் ஃபைனலாக மனுஷனுக்கு தேவை சந்தோஷம். சந்தோஷங்கிறது எப்போ வரும்? அவனுக்கு ஃபஸ்ட்டாக சாப்பிடக்கூடிய தேவையான நியாயமான உணவு கிடைக்கணும். வெயில்லையும் மழையிலையும் பனியிலையும் போய் அடங்கி கொள்ள ஒரு விரும்புகிற அளவுக்கு வீடு, அவங்களுக்கு நல்ல குடும்பம்னு இருந்தால் தான் இந்த சந்தோஷம். தனிநபராக சந்தோஷமாக இருக்கிறதுங்கிறது சாத்தியமாக அதிகமாக இல்லை. அது பெரிய சந்தோஷத்தை கொடுக்காது. ஒரு தாய் தந்தை, கூட பிறந்த அண்ணன் தம்பி தங்கச்சி, மனைவி, நம் குழந்தைகள், இப்படி தொடர்ந்து போனால் தான் அந்த ஹாப்பினஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு குடும்பத்துலேயும் இருக்கும். ஒவ்வொரு குடும்பமும் ஹாப்பியாக இருந்தால் மட்டும்தான் நாடு முன்னேறும், ஹாப்பியாக இருக்கும். ஒரு ஊரில் அந்த ஒரே ஒரு குடும்பம் மட்டும் செல்வ செழிப்பாகவும் ஹாப்பியாகவும் இருந்து சுற்றி இருக்கிற எல்லாரும், அந்த ஒரு காலனின்னு கூட வச்சுக்கோங்களேன், பட்னியாக இருக்காங்க, ஒரே வேதனையில் இருக்காங்கன்னா என்ன சூழல் வரும்? இந்த நல்லா இருக்கிறவனுக்கு ஆபத்து வரும். ஏன்னா இல்லாதவங்க இருக்கிறவங்ககிட்டேருந்து எடுத்து சாப்பிட்டா தான் உயிர் வாழ முடியும், பிடுங்கி சாப்பிட்டா தான் உயிர் வாழ முடியுங்கிற நிலை வரும். முதல்ல அவங்க என்ன பண்ணுவாங்க? கேட்டு பார்ப்பாங்க. கொடுத்தா அது வரைக்கும் பரவாயில்ல, கொடுக்க மறுத்தால் பிடுங்கிறதுக்கு பார்ப்பாங்க. அப்போது நான் சொன்னது ஒரு சின்ன காலனி. அந்த சமுதாயத்திலேயே பக்கம் எல்லாருமே நல்லா சம்பாதிச்சு ஆரோக்கியமான வாழ்ந்து சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்தால்தான் அனைவருக்கும் நல்லது. தனியாக ஒரு நபர் நல்ல பணக்காரனாக இருக்கேன், நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னால் இந்த நாடு சந்தோஷமாக இருக்காது. எப்படி நான் ஒரு காலனி தான் சொன்னேன். இது ஒரு நாட்டுக்கும் அடங்கும், உலகத்துக்கும் அடங்கும், உலகம் முழுக்க அடங்கும். ஆனால் இந்த பூ உலகம்ங்கிறது ஒரு தேவலோகம் கிடையாது. இங்கே எப்போதுமே அமைதி தான் இருக்கும், சந்தோஷம்தான் இருக்கும் அப்படிங்கிறது இல்லை. இந்த பூலோக வாழ்க்கை என்பதே ஒரு கஷ்ட நஷ்டங்கள், வெற்றி தோல்வி, முயற்சி, முன்னேற்றம், விடாமுயற்சி, கடின உழைப்பு, நெடுநாளைய பஞ்சம், இதெல்லாம் மிக்சடாக சேலஞ்சுன்னு பல விதங்களில் இருக்கும். போட்டி, பொறாமை அதிகம். அவங்க வரைக்கும் நல்லா இருக்கமே அப்படின்ட்டு சும்மா இருக்கிறதில்ல. ஒருத்தனுக்கு பிரச்சனையே இல்லைன்னா அடுத்தவனுக்கு எப்படி பிரச்சனை கொடுக்குறதுன்னு யோசிக்கிறான். அதனால் அவனுக்கு அடுத்தவனுக்கு பிரச்சனை கொடுக்காத அளவுக்கு அவனுக்கு நேரம் அவனுடைய முன்னேற்றத்தை நோக்கி இருந்துக்கிட்டே இருக்கணும். சில விஷயங்கள் நம்ம கூட கேள்விப்படுவோம் பாருங்கள். அப்பப்போ அவர் கூலிப்படையை வைத்து கொலை செய்தார் அப்படின்னா என்ன அர்த்தம்? கூலிப்படை எதுக்கு போய் கொலை செய்ய போகிறான்? காசு கிடைச்சா அதான், காசுக்கோசரம். அப்போ அவன் பாவர்ட்டியில் இருக்கான், இல்லை அந்த மாதிரியான பாவர்ட்டியில் இருக்கிற ஒரு சமுதாயத்தில் வளர்ந்து இந்த மாதிரியான காரியங்கள் செய்யும்போது தான் பெரும் பணம் கிடைக்கிறது. அப்போது பெரும் பணக்காரனாக இருக்கிறவனுக்கு தன்னால் பழி தீர்க்க முடியாததை கூலிப்படைக்கு காசை செலவு பண்ணி பண்ணுறான். அப்போ இந்த பெரும் பணக்காரன் நிறையா பணம் அவங்ககிட்ட உழண்டுட்டு அவனுக்கு இந்த நேரங்கள், போட்டி, பொறாமைகள் வரும்போது இந்த புத்தி போகும். இதெல்லாம் இல்லாமல் ஒரு நாடு சுபிக்ஷமாக இருக்கணும், சட்டத்திட்டங்கள் எல்லாம் மாறணும் அப்படின்னால் இன்றைக்கி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம எடுத்துப்போம். மற்ற நாடுக்கெல்லாம் நம்ம இப்போ திங்க் பண்ண தேவையில்லை, அது தானாக மாறும். இன்றைக்கி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 1947 விடுதலை பெற்று தொடர்ந்து பல கஷ்டங்களை
பஞ்சங்களை, வறட்சி எல்லாத்தையும் சந்தித்து, போர் எல்லாத்தையும் சந்தித்து ஒரு முன்னேற்ற பாதையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறோம். சென்னை போன்ற நகரங்கள், பாம்பே போன்ற நகரங்கள், பெங்களூர், ஹைதராபாது, கல்கட்டா, டெல்லி இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வேலை இல்லை என்ற நிலை இல்லாமல் உழைக்க விரும்புகிறவனுக்கு பசியாறுவது உறுதி. எனக்கு வந்து வேலை கிடைக்கல, சாப்பிட முடியல அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாத அளவு நல்ல வாய்ப்புகள் குறைந்தபட்சம் இருக்குது. நல்லா படிச்சுட்டு என் படிப்புக்குரிய சம்பளம் கிடைக்கல, என் படிப்புக்குரிய வேலை இன்னும் கிடைக்கலன்னு வருத்தப்படுறதுக்கு வேணால் வாய்ப்பு இருக்குது. அதுவும் காலப்போக்கில் சரியாயிடும். அதனால் ஓரளவு வளர்ந்து கொண்டு இருக்கோம். இப்போது பெற்றோர்களாகிய நீங்கள் அடுத்த 25 வருடத்தில் இந்த சமுதாயம் ஒரு நல்ல சமுதாயமாக, சந்தோஷம் மிகுந்த சமுதாயமாக மாறணும் அப்படின்னால் உங்களுடைய பங்கு இன்னிலேருந்து தொடங்கணும். நான் இந்த மேட்டரை எந்த பெற்றோர்கிட்ட அணுகிறேன்னா, இன்றைக்கி குழந்தைங்களை பெற்று, இல்லை இன்றைக்கி குழந்தைங்க ஒரு 3 வயசில் இருக்குது, இல்லை 4 வயசில் இருக்குது, ஸ்கூல் போக தொடங்கியிருக்கு, பள்ளி படிப்பை முடிக்கிற நேரத்தில் இருக்குது அப்படிங்கிற குழந்தைங்கள வச்சுருக்கிற பெற்றோர்களை வந்து நோக்கி பேசுகிறேன். நீங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே வேலைக்கு போனால் கூட பல குடும்பங்களில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் வேலைக்கு போக வேண்டிய கட்டாயம் ஏற்படுது. இன்றைக்கி வந்து ஒரு சம்பளத்தை வச்சு டீசெண்டான வாழ்க்கையை நடத்த முடியலை. எவ்வளோ பணம் இருந்தால் பாதுகாப்பாக இருக்கும் என்று ஜட்ஜ் பண்ண முடியாத ஒரு காலகட்டத்தில் இருக்கோம். எத்தனை கோடி இருந்தால் நம்ம வந்து ரிட்டையர் ஆகிடலாம் அப்படின்லாம் சொல்ல முடியாத காலகட்டத்தில் இருக்கோம். ஏன்னால் எல்லாமே விலைவாசி ஏறுது, அவ்வளோ செலவினங்கள் வருது, நிறைய ஐட்டங்கள் வருது. முன்னெல்லாம் ஒரு டிவி இருந்தாலே பெரிய விஷயம். இன்றைக்கி ரூமுக்கு ரூம் டிவி தேவைப்படுது. வீட்டில் இருக்க 4 பேருக்கு 4 டேஸ்ட்டு இருக்குது. ஸோ அதனால் இன்றைக்கி இருக்கிற சூழல் வந்து அதிக சம்பாத்தியம் தேவை. ஆனால் இந்த சமுதாயத்தில் நீங்கள் தான் இன்னொரு 25 வருஷம் கழித்து நாடு மாறுறதுக்கு பேருதவியாக இருந்தாகணும். அது வந்து முதல்ல உங்கள் குடும்பம் நல்லா இருந்ததுனால் போதும். அதுக்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நாங்கள் 2 பேரும் வேலைக்கு போகிறோம், அதனால் என் பையனை கவனிக்க முடியல, அவன் கெட்டு போயிட்டான், தவறான வழியில் போயிட்டான்னு தவிக்கிற பல தாய்மார்களை, வணிகர்களை என்னுடைய 35 வருட அனுபவத்தில் நான் சந்தித்து கொண்டே இருக்கிறேன். பொண்ணு இப்போ தான் வயசுக்கு வந்தது, ஓடி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அழுறாங்க, வேதனைப்படுறாங்க. அப்போ நாங்கள் கஷ்டப்பட்டு 2 பேரும் காலையில் எழுந்து நைட்டு வரைக்கும் வேலை பார்த்து குடும்பத்தை காப்பாற்றி அவர் கேட்ட ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து, நகையெல்லாம் வாங்கி கொடுத்து, ஃபோன் வாங்கி கொடுத்து, காஸ்ட்லி ஃபோன் வாங்கி கொடுத்து எல்லாம் வச்சுட்டோம். அதை மீறி இந்த மாதிரி பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி என்கிட்ட பலர் வந்து அணுகிறாங்க. நான் வந்து இதுக்கெல்லாம் கன்சல்டன்ட் கிடையாது. ஆனால் 35 வருடமாக சிறு குறு வணிகர்கள், விநியோகஸ்தர்கள், குறிப்பாக விநியோகஸ்தர்கள், இவர்களுக்கு நான் வந்து என்னுடைய சேவையை, என்னுடைய நேரத்தை அர்ப்பணித்து வருகிறேன். ஏன்னா நானும் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்து பல கஷ்ட நஷ்டங்களை சந்தித்து, அப்போது நான் சிந்தித்தேன், ஓரளவு படித்த நமக்கே இந்த தொழிலில் இவ்வளோ கஷ்ட நஷ்டங்கள்லாம் இருக்கே, அப்போது இந்த தொழிலில் படித்தவங்கலாம் வருது இல்லை, அதிகமாக படிக்காதவங்க தான் அதிகமாக இருக்காங்க. அப்போ அவங்களுடைய நிலையெல்லாம் எப்படி இருக்குன்னு போய் ஒவ்வொரு ஆளாக சந்திக்க தொடங்கின போது ரொம்ப அவசியமாக சங்கம் தேவைன்னு தெரிஞ்சுது. ஆனால் சங்கம் என்பதை உருவாக்குவதற்கு நேரம் இல்லை, சங்கத்தை பலப்படுத்துவதற்கெல்லாம் நேரம் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழல் இருந்தது. அப்போ தான் வந்து நானும் என் மனைவியும் இதை பற்றி பேசின போது, இல்லைங்க, நம்ம தொழிலுக்கும் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் தேவை, ஒரு ஃபயர் இன்ஜின் மாதிரி செயல்பட வேண்டிய அவசியம் இருக்குது. ஏதாவது நம்மளுடைய வணிக குடும்பத்துக்கு ஆபத்து ஏற்பட்டது, ஒரு தீ அணைப்பு மிஷினை அது எப்படி வந்து நிற்கிதோ அதுபோல் நாமளும் வந்து ஒரு உதவணும். ஒரு கோயிலாட்டம் இருக்கணும், நம்ம ஒரு ஹாஸ்பத்திரிலாட்டம் வந்து தேவைக்கு உதவணும் அப்படிங்கிற செயல்பாடு தேவை. அதனால் குடும்பத்துடைய பொருளாதார முன்னேற்றங்களை நான் வந்து சப்போர்ட் பண்ணி பார்த்துக்கிறேன். நீங்கள் வந்து வெளி உலகத்தில் நம்மளுடைய வணிகர் முன்னேற்றத்துக்கோசரம் செயல்படுங்க அப்படின்னு எனக்கு பலமாக இருந்தார்கள். என் குழந்தைங்களும் அந்த மாதிரி.
இன்றைக்கி எல்லா குழந்தைங்க பொண்ணு கல்யாணம் ஆகி நல்லா இருக்காங்க, பையன் நல்லா இருக்கான் எல்லாம். அது நம்ம நல்லது செய்யும்போது நமக்கு நல்லது வருதுன்னு நமக்கு இப்போ புரியுது. ஆனால் நல்லது செய்யறச்ச பண கஷ்டம் வரைச்சி ஐயோ நம்மளே கஷ்டத்தில் இருக்கோம், நம்ம போய் அடுத்தவனுக்கு உதவி செய்யதான்னு தோணதான் செஞ்சுருக்கு ஒரு சராசரி மனுஷனா. ஆனால் வயது ஆக ஆக ஆண்டவன் நமக்கு பல அனுபவங்கள் மூலமாக முதிர்ச்சியை வழங்கலாம். அதை வச்சுக்கிட்டு தான் நான் என் சமுதாயமாகிய உங்களுக்கு இந்த நல்லதை சொல்கிறேன். அதனால் நீங்கள் வேலைக்கு போனாலும், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சேர்ந்து வணிகம் பார்த்தாலும், இல்லை வேலைக்கு போனாலும் குழந்தைகள் மேலே எப்போதும் கண்ணாக இருங்க. எப்போதும் கண்ணாக இருங்க அப்படின்னா சந்தேக பார்வையோடு பார்த்துட்டு இருக்கீங்கன்னு சொல்ல, அப்போ அந்த குழந்தைக்கு வெறுப்பு வந்துடும். அந்த மாதிரி சொல்லலை. ஆனால் அந்த குழந்தைகள் மேலே நீங்கள் எங்கள் அம்மா எப்போதுமே என் நலன் கருதி ஃபோன் பண்ணுவாங்க, பேசுவாங்க, அது நினைக்கணும். இன்னும் அம்மாக்கிட்டேருந்து ஃபோன் வரலையே, அம்மாக்கிட்டேருந்து ஃபோன் வருது, அப்பாக்கிட்டேருந்து ஃபோன் வருது, அதுக்கு போர் அடிக்கக்கூடாது, கேள்வி கேட்குறதா இருக்கக்கூடாது. அந்த மாதிரியான எதிர்பார்ப்பாக அதை மாற்றுறதுக்கு நீங்கள் பழகிக்கணும். அதுபோல் குடும்பம்னு இருந்ததுன்னா சண்டை சச்சரவுங்கிறது வரதான் செய்யும், கருத்து வேறுபாடு இருக்க தான் செய்யும். ஆனால் சிறு குழந்தைகளுடைய முன்னிலையில் பெற்றோர்கள் தங்களுடைய கருத்து வேறுபாடுகளை வெளிப்படுத்தவே கூடாது. முகத்தில் கோபமாக வெளிப்படுத்தினாலும் சரி, இல்லை குரலை உயர்த்தி சண்டை போட்டாலும் சரி, இல்லை கண்ணீர் வடித்தாலும் சரி, அந்த சிறு குழந்தைகளுக்கு தாய் தகப்பன் யார் அழுதாலும், யார் வேதனைப்பட்டாலும், யார் கோபமாக இன்னொருக்கிட்ட பேசினாலும் குழந்தைங்களுக்கு மனநிலை அஃபெக்ட் ஆகும். மனநிலை அஃபெக்ட் ஆகும்னா உடனே பைத்தியம் பிடிக்கும், அது இல்லை, உங்கள் எல்லோரும் தெரிஞ்சதுதான். கொஞ்சம் அது தாங்க முடியாது. குழந்தைங்களை விடுங்க. வீட்டில் நீங்கள் ஆசையாக நாய் வளர்ப்பீங்க, அந்த வளர்க்குற நாய்க்கு பாருங்கள், தன்னுடைய ஓனர்ஸ் ஏதாவது அழுதுன்னு இருந்தாலோ அதுக்கு தெரியும், அது ரொம்ப வேதனைக்கு உட்படும். அந்த நாய் ஓடி கட்டிக்கும், நம்மளை அழாதேன்னு சொல்லி கெஞ்சும், அந்த சண்டை போட்டு இருந்தால் கெஞ்சும் நம்மளை. இல்லை நம்மளுடைய குழந்தைய ஏதோ தப்பு பண்ணிச்சுன்னு நம்ம அடிக்க போனால் அந்த நாய் நடுவில் பூந்து தடுக்கும். ஸோ ஒரு நாய்க்கே அந்த உணர்வு இருக்குன்னு நம்ம குழந்தைங்களுக்கு எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். அதனால் நம்மளை அறியாமல் பல பெற்றோர்கள் அந்த நிமிடத்தில் செஞ்சிடறோம். அது இல்லாமல் வாழறது மிக மிக அவசியம். குழந்தைங்களை நீங்கள் நல்லதை இந்த வயசுலேயே சொல்லி வளங்க. அந்த குழந்தைங்களுக்கு நீங்கள் தேவை என்று இருக்கும் நிலை வரைக்கும் தான் அந்த குழந்தைகள் நீங்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டு புரிந்து கொண்டு அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை பயணத்தை அமைத்துக்கொள்ளும். ஒரு பர்டிகுலர் வயசு தாண்டிடுச்சுன்னா அதுங்களுக்கு வெளியில் போக முடியும் தைரியமாக நம்மளும் அனுப்புவோம் அப்படிங்கிற சூழல்லாம் வந்துருச்சுன்னா அந்த குழந்தைங்களுக்கு தன் நண்பர்களோடு தான் அதிகமாக நேரம் செலவு பண்ணுவோம். நாங்கள் 2 பேரும் வியாபாரத்தில் இருந்தோம், அதனால சின்ன குழந்தையிலேருந்து ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் பார்த்துக்க முடியல. இப்போ தான் நாங்கள் 2 பேரும் ரிட்டையர் ஆகியிருக்கோம், அதனால் பொண்ணையும் பையனையும் வா சினிமாவுக்கு போகலாம் அப்படின்னு கூப்பிட்டா அந்த வயசில் அதுக்கு உங்களோட என்ஜாய் பண்ணக்கூடிய மனநிலை இருக்காது. அதோட நண்பர்களோடு போய் சினிமா பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்கு தான் இருக்கும். ஏன்னா அந்த ஜென்ரேஷன் கேப். அப்போ அந்த குழந்தைக்கு சின்ன குழந்தையாக இருக்கச்சே தான் வாரம் உங்களோட இதுக்கு பீச்சுக்கு போகணும், இல்லை ரெஸ்டாரண்ட்டுக்கு போகணும், ஏதோ ஒன்று வாங்கணும், இல்லை ஸ்கூல்லேருந்து ஒரு 2 மணி நேரம் ஹோம்ஒர்க்கெல்லாம் பண்ணி முடித்தா வீட்டில் அப்பா வரணும். ஆனால் வீட்டுக்கு வரைச்சே அம்மா இருக்கணும், அம்மா இருந்து டிஃபன், அதெல்லாம் இப்போ தான் எதிர்பார்க்கும். வயசான அப்புறம் அந்த பிரச்சனை கிடையாது. எடுத்து வச்சுருக்கேன் நீயே போட்டு சாப்பிட்ருவான், இல்லை ஒரு மேகியை பண்ணி சாப்பிட்டுடுவான், மேனேஜ் பண்ணிவிடுவாங்க. அதனால் உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது வாழ்க்கையை தொடங்கலாம், சந்தோஷத்தை உருவாக்கி கொள்ளலாம்னா வராது. அதனால் கஷ்டம் இருந்தாலும் அந்த நேரத்தில் குடும்பத்தை இது பண்ண கஷ்டங்கிறது தற்காலிகம் தான். எல்லாருக்குமே கஷ்டம் வராமல் எந்த பணக்காரனும் இல்லை. பணம் இருந்தால் கஷ்டம் இருக்காதுன்னு நினச்சி ஏமாந்து போகாதீங்க. பல பணக்காரங்க எனக்கு தெரியும், பல பணக்காரங்களுக்கு சந்தோஷம்னா என்னென்னே தெரியல. இன்னொன்று, ஆசைக்கு அளவே இல்லை, அளவே கிடையாது. இன்றைக்கி பைக்கில் போகிறவனுக்கு கார் வாங்கணும்னு ஆசை வரும், காரு வாங்கின அப்புறம் கொஞ்ச நாள்லேயே வேறு ஒரு கார் மாற்றலான்னு ஆசை வரும். அந்த காரை மாற்றி கொஞ்ச நாள் ஓட்டின அப்புறம் இதை விட நம்ம ஃப்ரெண்டு இன்னொரு கார் வாங்கியிருக்கான், அது இன்னும் நல்லா இருக்குது அப்படின்னு மாற்றணும்னு தோணும். அந்த காரை வாங்கின அப்புறம் நமக்கு வீட்டுக்கு ஒரு கார் வாங்கினாலே போதும்னு இருந்த நிலைமையிலேருந்து 2 கார் வாங்கணும்னு தோணும். இதெல்லாம் தப்பு இல்லை. ஆனால் வருமானத்தை பெருக்கி சர்ப்ளஸ் கேஷை உருவாக்கின அப்புறம் அதெல்லாம் வாங்கும்பொழுது
குடும்பத்துக்கு அது பிரச்சனையாக அமையாது. ஆனால் சமுதாய அந்தஸ்துக்கோசம் இதெல்லாம் முயற்சி பண்ணி வாங்க போனால் ஆசையை நம் வருமானத்திற்கு ஏற்றாமாறு மாற்றிக்கொண்டு குடும்பம் சந்தோஷமாக இருந்தால் தான் நாடு சந்தோஷமாக இருக்குங்கிற கான்செப்டுக்கோசம் சொல்கிறேன். ஒவ்வொரு குடும்பமும் அப்படி இருக்கும். நீங்கள் குழந்தைங்களை இன்றைக்கி நீதி நேர்மை இந்த உலகத்தில் இருக்கிற ஆபத்துகள் இதெல்லாம் இப்போலேருந்து குழந்தைங்க நீங்கள் சொல்லி வளர்க்கணும். மெயினாக நான் வந்து என் அனுபவத்தில் பார்த்ததில் எப்படி இருக்குன்னா, ஒரு கல்லூரி படிப்பை முடிச்சுட்டு குழந்தைங்க இந்த தொழிலுக்கு வராங்க. ஒரே ஒரு பையனாக தான் இருக்காங்க. அப்பா அம்மா வந்து முன்ன மாதிரி குடும்பத்தில் நிறைய குழந்தைங்க இல்லை, ஒரே ஒரு குழந்தை தான் இருக்குது. அப்போ அந்த குழந்தைய செல்லமாக வளர்க்குறாங்க. நிச்சயமாக செல்லமாக தான் வளர்ப்பாங்க யாராக இருந்தாலும். கண்டிக்க வேண்டிய இடங்களில் கூட நம்ம 2 பேரும் ஆஃபீஸில் போகிறோம், வந்த உடனே குழந்தைய திட்டுறதா அப்படின்னு அந்த கண்டிக்கிறதுக்கு தவறிடுறாங்க. இந்த எல்லாம் வந்து பேம்பர்டு சைல்டுன்னு சொல்லுவாங்க. எப்போதுமே அந்த குழந்தைக்கு கெட்டது கிடைக்கும். மூஞ்சி சுலுக்கி பார்த்து இருக்காது, கோபப்பட்டு யார் கோபப்பட்டாலும் ஏற்றுக்காது, அந்த மாதிரி வளரலை. ஆனால் வெளி உலகத்துக்கு வரும்போது, சொந்தமாக தொழில் போது, வேலைக்காரனோட டீல் பண்ணும்போது, வேலைக்காரன் வந்து மூஞ்சியை காட்டும்போது, இல்லை இவர் சொன்னதை அவன் செய்யலைங்கிற போது அவனை எப்படி அணுகணும்னு அந்த குழந்தைக்கு தெரிவதில்லை. நான் ஏன்னா காலேஜ் முடித்து வியாபாரத்துக்கு வந்தவரை நான் இன்னும் கூட குழந்தைன்னு ஏன் சொல்கிறேன்னா, அவர் உருவத்தில் வளர்ந்திருக்கலாம், வயது ஏறி இருக்கலாம், ஆனால் அவருடைய குழந்தை மனோபாவத்திலிருந்து இன்னும் விடுபடவில்லை. அனுபவம் தான் அவரை இனிமேல் மாற்றப்போகுது. ஆனால் இந்த மாதிரியான அனுபவங்கள் கிடைக்கிறதுக்கு பதிலாக அவங்களுக்கு ஏமாற்றங்களெல்லாம் நீங்களே கற்றுக் கொடுக்க தொடங்கிடுங்க. இல்லை எதை கேட்டாலும் வாங்கி தருது, நமக்கு பணம் இருக்குது, நம்ம ஏழை குடும்பத்தில் வந்தோம், அதனால் நம்ம கேட்ட காலத்தில் வாங்கி தரத்துக்கு நம்ம அப்பாவால் முடியல, அதனால் எல்லாம் ஏதோ ஒன்று அப்படி தான் செய்கிறோம், அதனால் அது நம்ம இதை செய்வோம் அப்படின்னு நினச்சி அதிகமாக செல்லம் கொடுத்து அதிகமாக நம்மளே நம்மளுடைய குழந்தையுடைய ஞானத்தை கெடுத்து விடுகிறோம். ஆகையால் சிறு வயதிலிருந்து நல்ல செல்லம் கொடுங்க, நல்ல கண்டியுங்க, குழந்தைக்கு தேவையான எல்லாத்தையும் சின்ன வயசுலேயும் கற்றுக் கொடுங்க. ஃபைனான்ஷியல் லிட்ரஸி அப்படின்னு ஒரு வாச்சகம் இருக்குது, அது இப்போ தான் அதிகமாக பேசப்படுது. ஏன்னால் பல குடும்பத்தில் கஷ்டத்துலேருந்து உருவாக்கியிருப்பார், மிகப்பெரிய பணக்காரராக இருப்பார். அதுக்கப்புறம் அவருடைய சன்னு அவர் கூட கொஞ்சம் கஷ்டப்பட்டு அவரும் கஷ்டத்தை அவர் அப்பா அளவு தெரியலன்னா கூட பாதி அளவு தெரிஞ்சிருக்கும். அவரும் முன்னேற்றங்களை அப்பா உருவாக்கிய நிறுவனத்தை வளர்த்துருவார். ஆனால் பேரன் வளர்ச்சி தாத்தா அதிகமாக கொஞ்சம் தொடங்கிடுவார், அப்பா எதை கேட்டாலும் வாங்கி கொடுக்க தொடங்கிடுவாங்க. அவர் வந்து நாளைக்கு வாலிபர் ஆச்சு, அவருக்கு வேலைக்கு எல்லாம் போக தேவையில்லை, நம்மளுடைய கம்பெனியே மாதம் 200 கோடி ரூபாய் வியாபாரம் நடக்குது, வா நடத்து அப்படின்னால் அவர் உங்களை போல கஷ்டப்படாததுனால அவரால் இந்த கம்பெனியை நீங்கள் நடத்தினா போல திறமையாக நடத்த முடியாது. அதனால் ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் கஷ்டப்பட்டு வராங்க, செகண்ட் ஜென்ரேஷன் ஓரளவு தக்க வச்சுக்கிறாங்க, 3வது ஜென்ரேஷன் கூட பல இடங்களில் பரவாயில்ல. ஆனால் இந்த 4வது ஜென்ரேஷன் வரும்போது சொத்தை பிரிச்சுக்கலாமா, தனியாக நான் இப்படி பண்ணலாமா, இல்லை நடத்த தெரியாத கோளாறு வந்துடுது. அப்படியே வந்து இது என்ன ஆகுதுன்னா, கீழே இருந்து வளர்ந்தது திரும்ப கீழே விழுந்து திரும்ப கஷ்ட நஷ்டங்களை பார்த்து வருது. இதுதான் அதிகமாக பார்க்குறோம். இதெல்லாம் இல்லாமல் ஒரு நிறுவனமும் தொழில் குடும்பம் எல்லாமே சந்தோஷமாக நெடுநாள் இருக்கணும்னா நம்முடைய குழந்தைகளுக்கு வீட்டிலும் பள்ளி போல் இல்லை பள்ளியில் வீடுகளை போல் அணுகுமுறையை பயன்படுத்தி குழந்தைங்களுக்கு ஃபைனான்ஷியல் லிட்ரஸி கற்றுக் கொடுக்கணும். வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னாக்க சிறு குழந்தைகளுக்கு ஒரு பர்டிகுலர் ஏஜுக்கு மேலே அவர்களுடைய பிறவி உறுப்புகளை உடைய முக்கியத்துவத்தை சொல்லித்தராங்க. அடுத்தவங்க பாலியல் தொந்தரவுன்னு என்ன அப்படின்னு புரிஞ்சிக்க வேண்டிய வயசில் அதை அவங்களுக்கு புரிய வைக்கிறாங்க. இன்னும் வயசாக செக்ஸ் எஜுகேஷன் சொல்லித்தராங்க. நமக்கு இதெல்லாம் இங்கே வந்து ஐய இதெல்லாம் இப்படி சொல்கிறது, ஒரு தாய் தந்தையும் பேச மாட்டோம், ஸ்கூல்லேயும் இதெல்லாம் சொல்லித்தரத்துக்கு வாய்ப்பு இல்லை. நம்ம தாய் தந்தை தானே ஸ்கூலில் போய் டீச்சராக கூட இருக்காங்க. ஆனால் இதெல்லாம் சொல்லி கொடுத்து வளர்க்கும் பொழுது அந்த குழந்தை சமுதாயத்துக்கு வரும்போது உஷாராக வாழ கற்றுக்கொள்கிறது. ஃபைனான்ஷியல் லிட்ரஸி தெரியுது.
நம் குடும்பத்தில் வரவங்களுக்கு எப்படி சொந்த பந்தங்களோட எப்படி வந்து நாம் பாசமாக இருக்கணும் அப்படிங்கிறது அது தெரிஞ்சு தான் ஆகணும். என்னால் இன்றைக்கு இருக்கிற குழந்தைங்களுக்கு நேரமே இல்லை, மொபைல் கொடுத்துருக்கோம். அதனால் நம்ம வீட்டில் யாராவது நம்மளுடைய சொந்த அண்ணன் தம்பி எல்லாம் வந்து குழந்தை வந்தால் குழந்தைங்களோட ஏதோ கொஞ்சம் விளையாடுது, அது கூட விளையாட மாட்டேங்குது. அந்த குழந்தைங்க 2 பேர் வந்தால் அந்த குழந்தைங்க 2 மொபைல் எடுத்துகிட்டு வந்து மொபைலை பார்த்து விளையாடுதுங்க. நம்ம வீட்டு 2 குழந்தைகள் தனியாக ஒரு சேரில் உட்காந்து விளையாடுதுங்க. பெரியவங்க தான் பேசுகிறோம், சாப்பாடு டேபிளுக்கு வந்தாலும் மொபைலில் கேம் விளையாடுதுங்க. அப்போது இந்த உறவு போயிடுது. ஆகையால் மொபைல் பார்ப்பது, டிவி பார்ப்பது ஒரு அடிக்ஷன் நிலையை நம்முடைய குழந்தைகள் அடைந்து விட்டது. நம்மில் பலருக்கு அது வந்து விட்டது. வாட்ஸ்அப்பை எப்போ பார்க்குறோம், நம்மளை அறியாமல் பார்க்குறோம். எங்கேயாவது ட்ரெயினில் ஏறி உட்காந்தோன்னா இறங்குற வரைக்கும் டைம் போகிறதே தெரியல, பார்த்துட்டு வந்தேன் மொபைலில் அப்படின்னு சொல்கிறோம். இதெல்லாம் தேவை தான். எந்த அளவுக்கு தேவைங்கிறது நம்ம தான் நிர்ணயம் பண்ணணும். நம்மளுடைய வாழ்வாதார முன்னேற்றத்தையோ, நம்மளுடைய மனநிலை முன்னேற்றத்தையோ, நம்மளுடைய பொது அறிவு முன்னேற்றத்தையோ, நம்மளுடைய பகுத்தறிவு முன்னேற்றத்தையோ தடுக்கும் அளவுக்கு எதையுமே விடாமல் பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்தா தான் குழந்தைகளுக்கு வாழ்க்கை முழுக்க அது நினைவில் இருக்கும். 25 வருஷம் கழிச்சு நல்லதொரு சமுதாயத்தை நீங்கள் கொடுப்பீங்க. இல்லைனா இன்றைக்கி இருக்கிற முன்னேறினாலும் ஒரு 20 அடி இந்த நாடு முன்னேற்றம் கண்டால் 10 அடி சறுக்கி விழுகிறது. அது போன்ற நிலையில்தான் இருக்கும். அந்த நிலை இருக்கக்கூடாது. இதுக்கெல்லாம் வந்து கண்ணுக்கு நேரம் நீங்கள் பாருங்கள். கீழே இருக்கிற நம்ம நாட்டுக்கு கீழே இருக்கிற ஸ்ரீலங்கா திவாலான நாடாக மாறிடுச்சு. ஏன்னால் அந்த ஃபைனான்ஷியல் லிட்ரஸி அப்படிங்கிறது அந்த நாட்டினுடைய தலைவர்களுக்கு இல்லை. அளவுக்கு அதிகமாக கடன் வாங்கினாங்க, கொடுக்க முடியாதுன்னு தெரிஞ்சும் கடன் வாங்கினாங்க. எவ்வளோ கொள்ளையடிக்க முடியுமோ அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஏன்னா அவங்க கொள்ளையடிக்கும் போது என் சொந்த பணத்தை கொள்ளையடிக்கலை, இல்லை எவன் பணத்தையும் அடித்து சேர்க்குறேன்னு கடைசியில் நாடு கடத்தப்பட்டார்கள், மக்கள் கொந்தளித்தார்கள். அந்த நிலை தான் வந்தது. அதுபோல் பங்களாதேஷை பாருங்கள், நிலை போராட்டம். இப்போ நேபாளை பாருங்கள், போராட்டம். நம்மோடையே பிரிந்து உருவான பாகிஸ்தானுடைய நிலையை பாருங்கள். 60% தாண்டி படிக்காதவங்க இருக்காங்க. ஒருவேளை சாப்பாடு கிடைக்கிறதுக்கு தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னும் அந்த நாடு போர் இந்தியாவோட வெற்றி காண்பதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே போல் ஆப்கானிஸ்தான் பாருங்கள், இன்றைக்கி கொஞ்சம் மாற்றங்கள் வந்ததுனால முன்னேற்றங்களை அதை நோக்கி பயணிக்கிறாங்க. இப்படி நிறைய உதாரணங்கள் இருக்குது. இதை மீறி இந்தியாவில் குடும்பங்கள் நல்லபடியாக ஏற்கனவே இருந்ததுனால தான் இந்த முன்னேற்றங்களே வந்துச்சு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த நேரத்தில் சுட்டி காமிக்கிறேன். ஆனால் அதெல்லாம் பெரிய குடும்பங்களாக இருந்தது. அன்றைக்கி வந்து பணம் வந்து பெரிய விஷயம் இல்லை. ஒரு குடும்ப தலைவர் சம்பாதிக்கலாம் கூட கூட்டு குடும்பமாக ஏற்கச்சு அதை புரிஞ்சுக்கிட்டு எல்லாருமே இயங்குவாங்க. தண்டசோறு சாப்பிட்றான்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை, எல்லோரும் தனியாக வாழ வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு. ஒரு குழந்தை தாண்டி பெற்றுனால் பராமரிக்க முடியாத நிலை வந்துருச்சு. இதெல்லாம் காலத்தின் கட்டாயமாக இருந்தாலும் பெற்ற ஒரு குழந்தையாவது நீங்கள் நல்லபடியாக வளர்த்து அடுத்த 25 வருடத்தில் இந்தியாவுக்கு மிக மிக பலமான சமுதாயமாக, சந்தோஷமான நபர்கள் அதிகரித்து கொண்டிருக்கும் இந்தியாவாக மாற்றினீங்கன்னா தான் இப்போது நாம் எடுக்கிற உழைப்புக்கும் முயற்சிக்கும் வளர்ச்சிக்கும் சரியான பலன் கிடைக்கும் என்பதனை ஒரு பெரிய பதிவாக இருந்தால் கூட நான் வந்து உங்களுக்கு இந்த பதிவு மூலமாக தெரிவிக்க விரும்புகிறேன். ஏனால் நம் வணிக குடும்பங்கள் சந்தோஷமாக இருந்தால் மட்டுமே நாடு செழிப்பாக இருக்கும்.